எப்புட்றா உங்களால மட்டும் இப்படி முடியுதுன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த சமூகத்துல நெறைய விஷயங்கள் நடக்குது. அதுல முக்கியமா கால்ல விழுந்த வீடியோவ நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். "எம்மா நீ விழுந்தது அடுத்தவ புருஷன் 2 பிள்ளைக்கு தகப்பன்" அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு ஆள் பதவி ஏற்கிறாரு. இங்கேருந்து இந்த அம்மா கண்ணீர் வழிகிறது. கேட்டா நண்பர்கள்னு சொல்லிக்கிறாய்ங்க. சரி, எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா ஒரு விஷயம், இந்த 2 ஆண்களுக்கும் அறிவு இல்லன்னு எனக்கு தெரியும். இந்த 2 ஆண்களுக்கு பின்னாடி ஒரு பெண் இருக்கிறா. அந்த பெண்ணுக்கு குழந்தைகள்னும் இருக்கு. இந்த சமூக ஊடகங்களுக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கோ தெரியல. ஜூம் பண்ணி அதையே காமிக்கிறாய்ங்க. ஏன் அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை என்ன ஆகுங்க? அந்த குழந்தைங்களுடைய மனநிலைமை என்ன ஆகுங்க? ஊடகத் துறைகளுக்கு ஒரு விதிமுறைகள்னு இருக்கும். ஊடக நாகரீகம்னு ஒண்ணு இருக்கும். நீங்கலாம் நான் எப்படி குழி தோண்டி புதைச்சிட்டு வந்துருவீங்களோ, சாரி புதைச்சிட்டு வந்துருவீங்களோ. நான் இத ஏன் கேட்குறேன்னா, சும்மா அஃபேர்ஸ குளோரிஃபை பண்ணுறாங்க. ஏங்க எ என்னங்க ஒரு நல்ல தலைவனா இருந்தா நற்பண்புகள் வேணும். சரி, ஒரு சமூகத்தின் மேல நல்ல சிந்தனைகள், நல்ல கருத்துகள், நல்ல பண்புகள விதைக்கிறவனா இருக்கணும். அது இங்க எதுவுமே இல்லையேங்க. முதல்ல விதைங்கங்க. நல்ல விஷயங்கள விதைங்க. மக்களுக்குள்ள நல்ல கருத்துக்கள கூறுங்க. சும்மா ஒவ்வொருத்தரையும் கழுவி ஊத்தி மேல வந்துட்டீங்க அப்படின்னா, நீங்க ஸ்பாட்லைட்ல மேல வந்திருக்கீங்கங்கிறத மறந்துறாதீங்க. அட் த சேம் டைம் 2 நடிகர்களையும் அதையும் சொல்றேன். உங்களுடைய அந்தரங்கங்கள அந்த 4 செவுத்துக்குள்ள வச்சுக்கோங்க. பொது வெளிக்குள்ள கொண்டு வராதீங்க. அது நாகரிகம் கிடையாது. நீங்க படிச்சிருக்கீங்களா? உங்களுடைய அறிவு அப்படிங்கிறது எந்த லெவல்ல இருக்குங்கிறது நம்மளுடைய நன்னடத்தையில தான் இருக்கு. நன்னடத்தை உணர்ந்து நடங்க. அடுத்தது நடத்துங்க.